கோவிலில் தேங்காய் உடைத்து பூஜை செய்வது ஏன்? இந்த கேள்வி எல்லா தரப்பிலையும் அன்று முதல் இன்று வரை எழுப்பப்பட்டு வரும் ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. புறத்தை தாண்டி அகத்தில் உள்ள அன்பை இறைவனுக்கு கொடுக்கிறோம் என்பதை தான் இந்த தேங்காய் உடைப்பு காட்டுது. அதாவது தேங்காவுடைய வெளிப்பகுதி நம்முடைய புறப்பகுதி, நம்முடைய பொருள் விசையாக கருத்தில் கொண்டு நம் மனதை தேங்காய்க்குள்ளே இருக்கும் நீராக கருத்தில் கொண்டு தான் தேங்காயை உடை பழக்கம் வைக்கிறது. அதாவது நம்ம உதயத்தில் உள்ள அந்த அன்பை இறைவனுக்கு பறைசாற்றுவதற்கு வகையில் தான் தேங்காய் உடைக்கிறோம். அந்த அன்பை தான் இறைவன் ஏற்றுக்கொள்கிறார். இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் சொல்லணும்னா, பூசலார் ஒரு நாயன்மார், அது 63 நாயன்மார்களில் பூசலார் நாயன்மார்களுடைய கதையை நம்ம சொல்லலாம். பூசலார் நாயன்மார் எந்த அளவுக்கு சிறப்புக்குரியவர்கள் இந்த கதையிலே உங்களுக்கு தெரியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருநின்றவூர் இந்த இடத்துல தான் பிறந்தார் இந்த பூசலார் நாயனார். இந்த நாயனார் என்ன பண்ணுறாருன்னா, மிகவும் பாமரராக இருக்கிறார், ஏழையாக இருக்கிறார். அவரால் இறை தொண்டு செய்வதற்கு கூட அவர் கையில் பணம் காசு எதுவுமே இல்லை. அந்த காலகட்டத்தில் இறைவனுக்கு பிரம்மாண்டமான ஒரு ஆலயம் கட்ட வேண்டும், அதற்கு ஒரு கும்பாபிஷேகம் நடத்த வேண்டும், இறைவனை இங்கே வரவழைக்க வேண்டும் என்ற ஒரு ஆவல் மனசில் தீராக இருந்தது. ஆனால் அவரிடம் பணம் இல்லை, யாரும் கொடுப்பதற்கு இல்லை. என்ன செய்வதென்று திகைத்தார். பின்னர் ஒரு முடிவுக்கு வந்தார். என் மனதிலே இறைவனுக்கு கோயில் கட்டி நிர்மாணித்து இறைவனை அங்கே நான் கும்பாபிஷேகம் நடத்துவேன் என்று தீர்மானம் செய்தார். அந்த அடிப்படையில் ஒவ்வொரு நாளும் அவர் தியானத்தில் ஈடுபட்டார். தத்துருவமாக ஒரு சிலை, ஒரு கோவில் எப்படி அமைய வேண்டும் என்பதோ அதை முடிவு செய்து அதனையே தம் மனதில் உருவாக்கொண்டார். தினமும் எந்த அளவுக்கு ஒரு கட்டிட வேலை நடக்குமோ அந்த அளவுக்கு தன் மனதில் தினமும் அந்த கட்டிட வேலையை மனதிற்குள் கோயிலை உருவாக்கும் பணியில் அவர் ஈடுபட்டார். ஒவ்வொரு நாளும் பார்த்து இந்த இடத்தில் இது அமைய வேண்டும், இந்த இடத்தில் இறைவனுக்கு இதெல்லாம் அமைய வேண்டும், சகல வசதிகளும் இருக்க வேண்டும் அடிப்படையில் இறைவனுக்கு தன்னால் என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை உள்வாங்கி ஒரு கற்பனையிலேயே இறைவனுக்கு பிரம்மாண்டமான கோவிலை அவர் படைத்திருந்தார். மறுபக்கம் பார்த்தீங்கன்னா, அந்த மன்னன் ஒருவர், பாண்டிய மன்னன் ஒருவர் அந்த திருநின்றவூரிலே ஒரு மிகப்பெரிய ஒரு சிவன் கோயில் ஆலயம் கட்ட வேண்டும் என்று முடிவு செய்து அதற்காகவே பல பொருட்கள் பல மாநிலங்களிலிருந்து கொண்டு அதனை கட்டி முடித்தார். ஆனால் சிவபெருமான் ஒரு நாள் அவர் கனவில் தோன்றி பாண்டிய மன்னனிடம், பாருங்கள், எனக்கு சிறந்த பக்தன் ஒருவன் இருக்கிறான். நீ வைத்த அதே நாளில்தான் கும்பாபிஷேகருக்கு அவனும் நாள் குறித்திருக்கிறான். இரண்டுவரும் ஒரே நாளில் கும்பாபிஷேகருக்கு நாள் குறித்திருக்கிறீர்கள். நான் அவனுடைய கோவிலுக்கு தான் முதலில் செல்கிறேன். நீ தேதியை மாற்றிக்கொள் என்று கனவில் கூறி மறைந்து விட்டாராம். சிவபெருமான் நேரில் கனவில் சொல்லியதை கேட்ட மன்னன் திகைத்து போய், நம்மளால் முடியாததை மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமாக ஒருவர் உருவாக்கியிருக்கிறாரா, அந்த கோயிலை நான் பார்க்க வேண்டுமே என்ற ஆவல் அவர் மனதிற்குள் ஏற்பட்டது. உடனடியாக அவர் திருநின்றவூருக்கு சென்றார். எங்கு சென்றாலும் அவர் இவர் பெயரை குறிப்பிட்டு, நான் பூசலார் நாயனார் கட்டிய கோவில் எங்கே இருக்கிறது என்று கேட்டார். பூசலார் நாயனார் கட்டிய கோவில் எங்கே இருக்கிறது என்று எங்கே என்று அவர் தேடினார். ஆனால் அவர் கண்ணில் எதுவுமே அகப்படவில்லை. எல்லோருமே அவர் பரம ஏழை. அவனால் ஒருவேளை சாப்பாட்டு கூட காசு சம்பாதிக்க முடியாத நிலையில் இருக்கும் அவனால் எவ்வாறு மிகப்பெரிய பிரம்மாண்டமான கோவிலை படைத்து அதற்கு கும்பாபிஷேகம் நடத்த முடியும் என்று கேள்வி எழுப்பினர். மன்னனோ திகைத்தான். இறைவன் சொன்னாரே, அதில் பொய்யாக இருக்க வாய்ப்பில்லையே, கண்டிப்பாக அவர் கோயில் கட்டியிருப்பார், நான் பார்த்தே தீர்வேன் என்று வைராக்கியத்துடன் வீர நடை போட்டு அந்த பூசலார் இருக்கும் இடத்தை நோக்கி சென்றடைந்தார். அங்கே பூசலாரை பார்த்ததும் அவர் திகைத்து போய்விட்டார். உண்மையிலேயே அவர் மிகப்பெரிய ஏழை, குடிசையில் இருக்கிறார். அவர் பிரம்மாண்டமான கோயிலை கட்டினாரா என்ற சந்தேகம் அவருக்குள் எழுந்தது. இதற்கு பூசலாரே பதிலளித்தார். மன்னா, நான் என்ன சொல்கிறேன் என்றால், நான் வணங்கும் ஈசனுக்கு மிகப்பெரிய கோயிலை நடத்தி கும்பாபிஷேகம் நடத்த முடிவு செய்தேன். ஆனால் என்னிடம் பணம் எதுவும் இல்லை. என்ன செய்வேன் மன்னா? நான் என் மனதிற்குள் கும்பாபிஷேகம் நடத்துவதற்காக கோயிலை நிர்மாணித்தேன். அதற்கு இன்றைய தினமே நான் நாள் குறித்து கும்பாபிஷேகம் நடத்துவதற்கு நாள் குறித்தேன் மன்னான் என்றார். உடனே மன்னன் திகைத்து போய், ஆகா, நம் கட்டிடங்களால் செங்கல்லால் உருவாக்கின ஒரு கோவிலுக்கு இறைவன் வருகை தருவதற்கு முன்னர் மனதால் ஒருவர் உருவாக்கிய கோயிலுக்குள் இறைவன் குடிபோக நினைக்கிறார். அதுவும் தன்னிடம் சொல்லியதைக் கண்டு அவர் மெய் மலர்ந்து போனார். ஆகா, நீ அல்லவா உண்மையான பக்தன் என்று கூறி அவர் அகக்கண்ணின் வழியாக அவர் கட்டிய கோயிலை அவரும் கண்டு மகிழ்ந்தார். எதுக்கு சொல்கிறோம் என்றால், இந்த பூசலார் வரலாறு எதை குறிக்கிறது என்றால், இறைவனுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய பொருளிலோ கட்ட வேண்டிய கட்டிடங்களிலோ இறைவன் வாழ்வதில்லை.
அந்த கட்டிடங்களுக்குள் இருக்கும் இறைவனை நீங்கள் அகக்கண்ணால் கண்டால் மட்டுமே, உண்மையான அன்பை அவருக்கு செலுத்தினால் மட்டுமே இறைவன் உங்களோடு லயித்து உங்களுடன் தினமும் பேசக்கூடிய நிலையும் உருவாகும் என்பதை தான் பூசலாருடைய வாழ்வியல் அமைந்துள்ளது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறோம். தொடர்ந்து என் மன உலகத்தில் இணைந்திருங்கள். எங்கள் இதயத்துடன் எப்போதும் கலந்திருங்கள். மகிழ்ச்சி.